அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கை காட்டுபவரே பிரதமராக வேண்டி தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் சிவசாமி வேலுமணி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சத்ரு சம்ஹார பூஜை மற்றும் சிறப்பு யாகம் நடத்தினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜித்குமார் வழங்க கேட்கலாம். அஜித்குமார், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அகிலா, வணக்கம். அதாவது தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் முதல் கட்டமாக நடைபெறவுள்ளது. இந்த நிலையில திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில போட்டியிடக்கூடிய பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில சிறப்பு தரிசனம் செய்தும் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சத்ரு சம்ஹார பூஜை செய்தும் வழிபட்டு வருகின்றனர். இந்த நிலையில தூத்துக்குடி அதிமுக நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய சிவசாமி வேலுமணி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விஸ்வரூப தரிசனம் மேற்கொண்டார். அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கைகாட்டுபவரை இந்தியாவில் பிரதமராக வேண்டும் என வேண்டிக் கொண்டு சிறப்பு சத்ரு சம்ஹார பூஜையில் ஈடுபட்டார். தொடர்ந்து சிறப்பு யாகம் வளர்த்தும் தனது மனைவியுடன் சிறப்பு பூஜையில் ஈடுபட்டு வந்தார். அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.